வெல்கம் டு அவர் சேனல். நான் சரண்யா. இன்னைக்கு சேப்பக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேப்பக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிடுங்க, ஏன்னா அதுல மண் இருக்கும். அதுக்கப்புறம் இத குக்கர்லயும் வேக வச்சுக்கலாம், இல்ல பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுலயும் நீங்க வேக வச்சுக்கலாம். நான் குக்கர்ல வேக வச்சேன். ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். கிழங்கு ஒரு 60% குக் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா கிழங்கையும் நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் பேனாக எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சேப்பங்கிழங்கு எடுத்து இதில் சேர்த்துடலாம். கூடவே உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இது லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மசாலா தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்க்க போறேன். நிறைய சேர்க்க கூடாது, 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா டைமும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, அப்பதான் நல்லா ஃப்ரை ஆகும். இதுல ஃப்ரை பண்ணும்போது கறிவேப்பிலை இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது ரொம்ப 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 ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.